பிரியமான சகோதரனே சகோதரியே, பயந்தது நேரிட்டது, அதனால நீங்க இனிமே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யோபு 3:25 நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் எதெல்லாம் பார்த்து பயந்தனோ, எந்தெந்த காரியம்லாம் இது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே, அவங்க விழுந்துருவாங்களோ, அவங்க மரித்துருவாங்களோ, அவங்க தப்பு பண்ணிடுவாங்களோ, அது அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோன்னு நான் எதுக்கெல்லாம் பயந்தனோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் அழகா யோபு அழகா இதை எழுதுறான் பாருங்க. அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. நிறைய காரியத்தை கொடுத்து பயம், ஐயோ என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதே, ஒழுங்காக திரும்பி வருமா, என் பிள்ளைய காலேஜுக்கு அனுப்புகிறேன், ஒழுங்காக 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு என் பையன் நல்ல பையனை திரும்பி வருவானா, இப்படின்னு நிறைய குழப்பம், நிறைய பயம். ஒரு ஃபோன் வந்துட்டா பயம், ஏதாவது ஒன்று நடந்துட்டா பயம், ஐயோ இது இப்படி நடந்துருமோ, என் குடும்பத்தில் அப்படி நடந்துருமோ, இது நடக்காமலே போயிருமா, இது அவ்வளோதானா, போனது தானா, அவ்வளோதான், என் கையை விட்டு போயிட்டா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை கொடுத்து நம்ம பயந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பயப்படாத. நீ பயப்படாமல் இருந்தால் ஒரு பயந்த காரியங்களும் நடக்காது. நீ பயப்படாமல் இருக்கணும். பயந்ததுனால தான் நிறைய காரியத்தை வேற மாதிரி யோசிக்கணும். ஆண்டவர் சொல்றார், எதை குறித்தும் நீ பயப்படாதே. நீ பயப்படாமல் இருந்தால் நன்மைகள் உன்னை வந்து சேரும் என்று சொல்லி ஆவியானவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா பேசிக் கொண்டிருக்கிறார்.